கமெண்ட்ல ஒருத்தர் கேட்டிருந்தாரு டக்ஸீரோஸை ஏன் பகல்ல போடக்கூடாது, ஏன் நைட் மட்டும் தான் போடணும் அப்படின்னு கேட்டிருந்தாரு. அந்த கேள்விக்கான பதில் தான் இந்த வீடியோ. டக்ஸீரோ பகல்ல போடாததுக்கான காரணம் ரெண்டு இருக்கு. ஒன்னு ட்ரெடிஷனல் ரீசன், ரெண்டாவது வந்து ஒரு பிராக்டிகல் எஸ்தெட்டிக் ரீசன். இந்த சூட் டக்ஸீரோ இதெல்லாம் யார் கண்டுபிடிச்சா? வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் தானே. அந்த கண்ட்ரீஸ்ல மோஸ்ட்லி எல்லாருமே வந்து ஒரு லேயரிங் பண்ணி, அதாவது ஒரு சூட் மாதிரி ஒரு 2-3 ஒரு உள்ள ஒரு ஷர்ட் போட்டு அதுக்கு மேல ஒரு வேஸ்ட் கோட் போட்டு ஒரு ஜாக்கெட் போட்டு இந்த மாதிரி லேயர் பண்ணி தான் போடுவாங்க. அது பகலா இருந்தாலும் சரி, ஈவினிங் இருந்தாலும் சரி. அவங்க வந்து பகல்ல வெளியே போயிட்டு வந்ததுக்கு அப்புறம், ஒரு ஒர்க்குக்கோ எங்கேயோ போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஈவினிங் வந்து ஒரு இடத்துக்கு ப்ரிப்பேர் ஆகி போகணும்னா அதுக்கு ஒரு டிஃபரன்ஸ் காட்டுறதுக்கு வேண்டி அவங்க கண்டுபிடிச்சது தான் டக்ஸீரோ. ஒரு லேபிள் வச்சு டிஃபரெண்டான ஒரு கலர் ஒரு லேபிள் வச்சு ஒரு டக்ஸீரோ கண்டுபிடிச்சாங்க. இந்த கல்ச்சர் இன்னைக்கு வரைக்கும் ஃபாலோ ஆயிட்டு இருக்கு. ஈவினிங் தான் போடணுங்கிறது. ரெண்டாவது வந்து ஒரு பிராக்டிகல் எஸ்தெட்டிக் ரீசன். டக்ஸீரோஸ்னாலே மோஸ்ட்லி டார்க் கலர்ஸ்ல தான் வரும். ஒயிட் டக்ஸீரோஸ் எல்லாம் இருக்கு, பட் இருந்தாலும் மோஸ்ட்லி டார்க் கலர்ஸ்ல தான் வரும். அந்த டார்க் கலர்ல வரக்கூடிய டக்ஸீரோஸ் இருக்கு, அதோட லேபிள் கூட ஒரு ஷைனியான மெட்டீரியல் இருக்கு. இதை நீங்க பகல்ல போட்டு போனீங்கன்னா ஆல்ரெடி டார்க் கலர், அதுல வந்து ஷைனியான லேபிள் எல்லாமே ரொம்ப வந்து ஒரு மாதிரி கிளிட்டரிங்கா இருக்கும், ஒரு மாதிரி ஷைனியா காட்டும் உங்களை. அது அவ்வளவு நல்லா இருக்காது. இதே நீங்க ஈவினிங் லைட்ஸ்க்கு ஒரு நைட் 7 மணிக்கு மேல அதை போட்டு போனீங்கன்னா அந்த ஈவினிங் லைட்ஸ்க்கு செமையா இருக்கும் அது பாக்குறதுக்கு. இது வந்து ரெண்டாவது பிராக்டிகலி எஸ்தெட்டிக் ரீசன். ஒரு அழகா இருக்கிறதுனால ஈவினிங் போட்டு போறோம்.